நம்முடைய கட்சியினுடைய எதிர்காலமே இளைஞர்களான ஐடிவி நிர்வாகிகளான உங்களிடத்திலே தான் இருக்கிறது. நீங்க பார்த்து நினைத்தால் எந்த செய்தியையும் கடுகையே மலையாக மாற்றலாம். அந்த அளவுக்கு உங்களிடத்துல திறமை இருக்கிறது, ஆர்வம் இருக்கிறது. எனவே அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் உறுதிப்பட செய்தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முடியாதுங்கிறது எதுவும் கிடையாது. முடியும் வரை முயற்சி செய்கிறேன் என்பதல்ல, முடித்தே தீருவேன் என்பதுதான் உங்களுக்கு தத்துவமாக. ஒரு தகவலை கூட்டு முருகானந்தன் சொல்லியாச்சுன்னா, அதாவது வழுக்குப்பாறை வரைக்கும், சேக்கல் முடி வரைக்கும், முடிஸ் வரைக்கும், நல்லகாத்து வரைக்கும், பச்சைமலை வரைக்கும் எல்லா பகுதிக்கும் செய்தி போயிடும். பொள்ளாச்சி தொகுதியில அனைத்து கிராமங்களுக்கும் செய்தி போயிடும். இப்படி எல்லா ஊர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் இந்த செய்தி போயிடும்ங்கிற அளவுக்கு நீங்க ஒரு நம்பிக்கை பெற வேண்டும். எந்த தகவலாக இருந்தாலும் உங்கள் மூலம் சொல்லுகிற ஒரு நிலையை நீங்கள் குறிப்பிட்ட கால அளவுக்குள் செய்ய வேண்டும். அதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு தர வேண்டும். உங்களுடைய ஒத்துழைப்புக்கெல்லாம் உரிய பயன் உரிய நேரத்தில் நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் கொடுத்தார். எதிர்காலம் சிறப்பாக பிரகாசமாக இருக்கும். நம்ம கட்சியினுடைய வரலாறு அப்படிப்பட்டது. 96ல் 4 சீட்டு தான் அதிமுக, 234 தொகுதிக்கு 4 சீட்டு தான் 96ல் அதிமுக வெற்றி பெற்றது. அதுக்கப்புறம் 98ல் இந்தியாவினுடைய பிரதமரையே யார் தேர்ந்தெடுத்தா? அம்மா தான் தேர்ந்தெடுத்தார். அம்மா. 96லிருந்து 2001 வரைக்கும் மிருக பலத்தோட திமுக ஆட்சியில் இருந்தது. 2011 நாம் அமைத்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. 200க்கு மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆளும் கட்சி அதிமுக அறுதி பெரும்பான்மையோட, இப்ப மாற 106 தொகுதி 107 தொகுதி இல்ல, அறுதி பெரும்பான்மையா அதிமுக, ஆளும் கட்சியும் அதிமுக, பிரதான எதிர்கட்சியும் அதிமுக கூட்டணியிலே வெற்றி பெற்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகம். 2011 தான் பிரதான எதிர்கட்சியா கூட திமுக வர முடியல, 3ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. தேமுதிக தான் பிரதான எதிர்கட்சி, நம்ம கூட்டணியிலிருந்து வென்ற கட்சி. அதே போல இப்ப நான் 3ஆம் இடத்துல இருந்தாலும் வெகு விரைவில் 7 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்கும் போது நிச்சயமாக விஜயுடைய சாயம் வெளுக்கும். மக்கள் போகிற பக்கமெல்லாம் 2500 ரூபாய் மகளிர் உதவித்தொகை எப்ப கொடுப்பீங்கன்னு கேட்பாங்க. அதே போல தாய்மாமன் சீர் எங்கேன்னு கேட்பாங்க. அதே போல வேலை இல்லாத பட்டதாரி இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் உதவித்தொகை எங்கேன்னு கேட்பாங்க. பல்வேறு திட்டங்களை அறிவித்த விஜய் ஒன்றையுமே செய்யாமல் 7 தொகுதிக்கு ஓட்டு கேட்க போனா மக்கள் நிச்சயமாக சரியான பாடம் கற்பிப்பார்கள். மக்கள் எப்படி ஆரவாரமா ஓட்டு போட்டாங்களோ அதே மாற கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றால் இன்றைய முதலமைச்சரை விரட்டி அடிக்கிற காலம் இடைத்தேர்தல் காலம். எனவே நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, சிறப்பாக செயலாற்றுங்கள். உலகத்திலேயே வீரமிக்க வரலாற்றுக்கு சொந்தமான கட்சி அனைத்து இந்திய அண்ணா திமுக. மக்களால் தொடங்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திமுக. ஒரு நடிகர் நாடாள முடியுமா என்றால் முடியும் என்பதற்கு முன்னுதாரணமாக விளங்கிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திமுக. நீங்க எங்க போய் பெருமையோடு சொல்லிக் கொள்ளலாம், நான் அதிமுக. பெருமையோடு தான் மக்கள் உங்களை பார்ப்பார்கள். சொன்னதையெல்லாம் நிறைவேற்றிய கட்சி அதிமுக. வல்லரசு நாடுகளிலே கூட லேப்டாப் விலை இல்லாமல் கொடுக்கப்பட்டதில்லை. 2011 சட்டமன்ற தேர்தலிலே அம்மா நான் ஆட்சிக்கு வந்தால் பள்ளியிலே எல்லா குழந்தைகளுக்கும் லேப்டாப் கொடுப்பேன் என்று சொன்னார். அம்மா இருந்த காலத்திலும் கொடுத்தார். அம்மா மறைவுக்கு பிறகும் 55 லட்சம் குழந்தைகளுக்கு லேப்டாப் கொடுத்தார். அதனால்தான் இன்றைக்கு இந்தியாவிலே மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் தமிழர் கம்ப்யூட்டரில் இன்றைக்கு கொடி கட்டி பறக்கிறான் என்று சொன்னார். அம்மா விலையில்லாமல் கொடுத்த லேப்டாப், அண்ணன் எடப்பாடியார் விலையில்லாமல் கொடுத்த லேப்டாப். ஏராளமான அரசு கலைக்கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள் வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும். மருத்துவ கல்வியிலே 7.5% அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு வழங்கிய உத்தமமான தலைவர் அண்ணன் எடப்பாடியார். 6000 டாக்டர்கள் இன்றைக்கு கிராமப்புறங்களிலே உருவாகி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த உன்னதமான திட்டத்தை கொண்டு வந்தவர் அண்ணன் எடப்பாடி. தமிழ்நாட்டுக்கே முன்னுதாரணமா 23ஆம் தேதி அன்னைக்கு எல்லாம் கதவை அடைச்சிட்டு வீட்டில் லாக்டவுன், யாரும் வெளியே வராத நேரத்தில் தொடர்ந்து கொரோனா முடிகிற வரையில தினசரி ஊராக வீதி வீதியாக வந்தோம். 49 நாட்கள் 30,000 பேருக்கு நம்முடைய சார்பாக உணவு சமைக்கப்பட்டு சுவையான உணவு பாதுகாப்பாக வீடு வீடாக கொண்டு போய் 49 நாள் சோறு மூட்டம். அதே போல 80,000 ரேஷன் கார்டுக்கும் அரிசி, பருப்பு, எண்ணெய், சோப்பு, சீப்பு என அனைத்து பொருள்களும் வீடு வீடாக நல்ல பையில போட்டு வழங்கினோமா இல்லையா?
இதையெல்லாம் நீங்க மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி இருந்தால் தம்பி சொன்னதை போல நிச்சயமாக நாம் வெற்றி பெற்றிருப்போம். இருந்தாலும் இந்த தோல்வி தற்காலிகமானதுதான். மைனாரிட்டி ஆட்சி தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுக ஆதரவிலே வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினருடைய உதவியோடும், அதே போல நம்முடைய கூட்டணியிலே வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய உதவியோடும், கலப்பட எம்எல்ஏக்களுடைய உதவியோடு இன்றைக்கு நடிகர் விஜய் முதலமைச்சர் நாற்காலியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு நாள், எத்தனை காலம் இந்த வேடம் கலையாமல் இருக்குமோ பார்ப்போம். நிச்சயமாக ஒரு நாள் வெகு சீக்கிரத்திலே நடிகர் விஜய் முதலமைச்சர் நாற்காலியை விட்டு ஓடுகிற நேரம் வெகு சீக்கிரம் வரும். அதிமுக ஆட்சி மீண்டும் மலரும். அதற்கு அடித்தளமாக ஐடிவி பயன்பட வேண்டும். நீங்கள் நினைத்தால் எதையும் உருவாக்க முடியும் என்பதை உணர்ந்து தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுங்கள். நாம் ஒரு நட்பாக இருப்போம். மீண்டும் நம்முடைய ஐயா எடப்பாடியார் முதலமைச்சர் நாற்காலியிலே அமரும் வரை கடினமாக உழைப்போம். நம்மில் யாருக்காவது ஏதாவது சிறு பாதிப்பு என்றால் மற்றவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்வோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம்.